அனைத்து நட்புகளுக்கு வணக்கம். இது உங்கள் காட்டுப்பக்கம் கலைவன் யூடியூப் சேனல். நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நெல்லையில் கவின் செல்வ கணேஷ் என்ற ஒரு பையனை வந்து வெட்டி கொலை பண்ணியிருக்கான். அவன் அந்த பையன் யாருன்னா, இன்னொரு அந்த கவின் வந்து ஒரு வாலிபர், அந்த மாதிரி வெட்டி கொலை பண்ணதும் ஒரு வாலிபர், ஒரு இளம் வயசு பையன். அதாவது எதுக்காகனா, அவனுடைய அக்காவை வந்து காதலிச்சாங்கன்ற ஒரு காரணத்தில் வெட்டியிருக்காங்க. அதாவது அந்த கவின்ற பையன் சென்னையில் டிசிஎஸில் ஒர்க் பண்ணுறான். ஒரு ஐடி துறையில் ஒர்க் பண்ணுறான், நல்லா சம்பாதிக்கிறான், நல்ல ஒரு நிலையில் இருக்கிற ஒரு பையன் ஊருக்காக விடுமுறைக்கு ஊருக்கு போகிறப்போ எதேர்ச்சியாக ஹாஸ்பிட்டலில் தாத்தா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறப்போ அந்த பொண்ணோட காதலிக்கிற பொண்ணோட தம்பியை மீட் பண்ணுறான். தம்பி வந்து அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு சாதியை மென்ஷன் பண்ணிவிட்டு, உனக்கெல்லாம் எங்கள் வீட்டில் பொண்ணு கேட்குதா, இந்த சாதியில் பொண்ணு கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி கொண்டிருக்கான். கடந்த ஒரு வருடமாகவே அடுத்து கொலை மேலே கொலை நடந்துகிட்டே இருக்குது. ஒரு கொலை நடக்கும், அடுத்த கொலை நடக்கும்போது அதை மறந்துடுவோம். இப்போ லாஸ்ட்டாக அஜித்தோட கொலை நடந்துச்சு, அது பேசிகிட்டு இருக்கிற வகையில் இப்போ திரும்பவும் இந்த கொலை, இப்போ அதை மறந்துடுவோம். அடுத்து இது நடந்ததுக்கு அடுத்து இன்னொரு கொலை நடக்கும், இதை மறந்துடுவோம். இப்படியே வந்து கொலை நடந்துகிட்டே இருக்குது. எங்கே போயிட்டுருக்கு என்னன்னு தெரியல. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் என்னென்னா, நம்மளுடைய தாத்தாக்களும் அப்பாக்களும் இந்த சாதியில் ஊறியிருப்பாங்க. இப்போ எப்படி வந்து தாத்தாங்களுக்கு அப்பாங்களுக்கெல்லாம் வந்து திமுக அதிமுக ரெண்டு கட்சி தவிர வேறு எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. அவங்க வந்து ரெட்டையிலே சூரியன், இதுதான். அவங்க யார் நிற்கிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க அதெல்லாம் தெரியாது. எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே நாங்கள் திமுக, எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே அதிமுக, அந்த மாதிரி வந்து சாதியிலையும் ஊறியிருப்பாங்க. நம்ம எம்பிசி, நம்ம வந்து கவுண்டர், நம்ம வந்து ஐயருங்க, இந்த மாதிரி சாதியை வந்து நாங்கள்லாம் பெரிய ஆளுங்க, எஸ்சிங்கெல்லாம் வந்து சின்னவங்க, நம்ம கீழே தான் நம்ம சொல்கிறது, அந்த மாதிரி வந்து தாத்தாவங்க பாட்டிங்களும் வந்து பேசுறது கேள்விப்பட்டிருப்போம், பேசுவாங்க. அது வந்து தாத்தாவங்க அப்பாவோட முடிஞ்சிடும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன் இப்போ வரைக்கும். நம்ம தலையெடுத்து நம்ம குழந்தைங்கள்லாம் வளரும் போது நம்ம வந்து இந்த சாதியெல்லாம் பெருசாக இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற வேலையில் இந்த கூட நடந்திருக்கு. உண்மையிலே நம்ம ஊர் பக்கமும் நிறைய பார்க்குறோம். இளம் வயசு பசங்க சாதி அடையாளமாக வச்சுக்கிட்டு சாதி வெறியில் இருக்கிறது கண்கூட பார்க்க முடியுது. உண்மையிலே அவமானப்பட்டு வெக்க குனிய வேண்டியது, இதெல்லாம் வந்து வெக்கப்பட வேண்டியது. சாதி வெறி வந்து ரொம்ப அறவே இருக்கக்கூடாது. மனிதர்களாக நேசிக்கப்படணும். சாலையில் நடந்து போயிட்டுருக்கோம், உங்களுக்கு பசி வந்து மயக்கம் வந்து விட்றீங்க, இல்லை ஆக்சிடென்ட் ஆகிட்டு விட்றீங்க, ரத்தமாக கொட்டு இருக்குன்னா அப்போ வந்து உங்கள் சாதிக்காரன் வந்து உங்களை காப்பாற்ற மாட்டான், உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டான். அந்த நேரத்தில் மனித உணர்வுகள் தான் வந்து கை கொடுக்கும், உங்களை காப்பாற்றும். சாதி வெறியை அழிக்கணும், ஒழிக்கணும்.